எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட் இஸ் அன் என்டர்பிரினியர். அதாவது த லெட்டர் ஆஃப் எ பிஸ்னஸ்மேன் டு ஹிஸ் சன் புத்தகத்தில் வாட் இஸ் அன் என்டர்பிரினியர்னு வரக்கூடிய இந்த டாப்பிக்கோட கருத்து என்னென்னா, நம்ம என்டர்பிரினியர் என்றால் என்னன்னு முதல்ல பார்ப்போம். என்டர்பிரினியர் என்றால் தொழில் முனைவோர் என்று அர்த்தம். தொழில் முனைவோர் என்றால் ஒரு புதிய பிஸ்னஸ் அல்லது தொழில் வாய்ப்பை கண்டுபிடித்து அதை உருவாக்கி ரிஸ்க் எடுத்துக்கொண்டு நடத்துபவர். எளிமையாக சொல்லப்போனால் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடித்து அதை பிஸ்னஸாக மாற்றி வேல்யூ உருவாக்குபவர். எடுத்துக்காட்டுக்கு, ஒரு கிராமத்தில் விவசாயிகளுக்கு காய்கறிகளை நல்ல விலையில் விற்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒருவர் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாடிக்கையாளர்களுக்கு காய்கறிகளை ஆன்லைன் ஆர்டர்ஸு டெலிவரி செய்கிறது என்று ஒரு பிஸ்னஸ் உருவாக்குகிறார். ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பை கண்டுபிடிப்பார், மக்களுக்கு என்ன தேவை என்பதை கவனிப்பார். சொல்யூஷன் உருவாக்குவார், அந்த தேவைக்கு ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் உருவாக்குவார். ரிஸ்க் எடுப்பார், பணம், நேரம், எஃபோர்ட் முதலீடு செய்வார். டீம் உருவாக்குவார், தேவைப்பட்டால் மற்றவர்களை வேலைக்கு எடுப்பார். பிஸ்னஸ் வளர்ப்பார், கஸ்டமர், ரெவென்யூ, ப்ராஃபிட்டு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு, க்ரோத்து. வாடிக்கையாளர்லேருந்து வருவாயிலேருந்து லாபம், லாபத்துலேருந்து திரும்ப முதலீடு, அதிலேருந்து க்ரோத்து. இப்படி பிஸ்னஸ்மேன் விசஸ் என்டர்பிரினியர். பிஸ்னஸ்மேன் ஏற்கனவே இருக்கும் பிஸ்னஸ் மாடலை நடத்தி வளர்ப்பார். என்டர்பிரினியர் புதிய ஐடியா, ப்ராடக்ட்டு, சர்வீஸு அல்லது பிஸ்னஸ் மாடலை உருவாக்கி அதில் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவார். ஆனால் இரண்டும் ஓவர்லேப் ஆகலாம். ஒரே மனிதர் பிஸ்னஸ்மேன் ப்ளஸ் என்டர்பிரினியர் ஆகவும் இருக்கலாம். முக்கியமான மைண்ட்செட். என்டர்பிரினியர் பொதுவாக ப்ராப்ளம் இருக்கிறது என்று மட்டும் பார்க்காமல், இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் உருவாக்கி வேல்யூ உருவாக்க முடியுமா என்று பார்க்கிறார். ஒரு வரியில் என்டர்பிரினியர் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் இன்னோவேஷன் ப்ளஸ் ரிஸ்க் ப்ளஸ் ஆக்ஷன் ப்ளஸ் வேல்யூ கிரியேஷன், இப்படி என்று வைத்து கொள்ளலாம். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.